ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி எக்ஸைஸ் 1.3 7 சம் பார்க்கலாம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்கொயர் ஷீட்டு, இதில் இந்த மாதிரி கார்னர்ஸை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட மெஷர்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட வால்யூம் வந்துட்டு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ இந்த ஸ்கொயர் ஷீட்டில் கார்னர்ஸை கட் பண்ணோம் அப்படின்னா அது க்யூபாக மாறுமா, க்யூபாய்டாக மாறுமா? க்யூபாய்டாக தான் மாறும். ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த கார்னரை கட் பண்ணி எடுக்கும்போது இதில் இருக்க அளவுகள் வந்து குறையும். க்யூபாய்டு அப்படின்னா கன செவ்வகமாக மாறிடும். அதோட வால்யூம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னென்னா லென்த் இன்ட்டு வித் இன்ட்டு ஹைட்டு, நீளம் அகலம் உயரம். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, லென்த் வேல்யூ வந்துட்டு நம்ம 24 - 2x அண்ட் வித் வேல்யூ வந்துட்டு 24 - 2x, கொடுத்துருக்க ஹைட்டு வந்துட்டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ இது ஒரே மாதிரி இருக்கனால பேஸ் ஒரே மாதிரி இருந்தால் பவரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது வந்து a-b² ஃபார்முலாவில் இருக்குங்களா, அதனால் நான் வந்துட்டு இந்த ஃபார்முலாவில் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். இது எழுதிட்டு இதோட எக்ஸை வச்சு மல்டிபிள் பண்ணிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த எக்ஸ்பெண்ட் பண்ண ஈக்குவேஷனில் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். அதாவது இந்த டேர்முக்கு பதிலாக எழுதிட்டு இன்ட்டு அப்படி எழுதிட்டு எக்ஸு. இப்போ நான் அந்த எக்ஸை உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு இந்த ஈக்குவேஷன் வரும். இதை நான் 3, 2, 1ன்னு சொல்லிட்டு ஆர்டராக வந்து எழுதியிருக்கேன். இவ்வளோ தான் ஆன்சர். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.